வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் கலினின்கிராட் பகுதியில் ஆண்டனா வளாகம் கட்டப்படுவது ஐரோப்பாவுடன் ஒரு பெரிய மற்றும் நீண்டகால மோதலுக்கு மாஸ்கோ தயாராகி வருவதை காட்டுகிறது என்று ஒரு திறந்த மூல ஆய்வாளர் குழு தெரிவித்துள்ளது. நேட்டோ உறுப்பினர் நாடுகளான லித்துவானியா மற்றும் போலந்து எல்லையில் உள்ள ரஷ்ய பிராந்தியத்தில் ஒரு பெரிய அளவிலான ஆண்டனா வளாகம் கட்டப்பட்டு வருவதாக வரும் தகவல்கள் ஐரோப்பாவின் பாதுகாப்பு கட்டமைப்பில் எச்சரிக்கையை எழுப்பியுள்ளன. கலினின்கிராட் பகுதியில் இந்த ரஷ்ய வளாகத்தை முதலில் வெளிப்படுத்திய திறந்த மூல உளவுத்துறை ஓஎஸ்இன் டாப்னி இது ரஷ்ய ராணுவ நடைமுறைகளில் இதற்கு முன் அமைக்கப்படாத ஒன்று என்று கூறினார். கலினின்கிராட் பகுதியில் ரஷ்யா S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள், இஸ்காண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணை சிஸ்டங்கள் மற்றும் பால்டிக் கடற்படையின் கப்பல்களை வைத்திருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே போர் வெடித்ததால் அது ஒரு மையப்புள்ளியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் அது உள்ள பூகோள அமைவிடம். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். கலினின்கிராட் ரஷ்யாவின் ஒரு பகுதி என்ற போதிலும் அது ரஷ்யாவின் பிரதான பகுதியோடு இணைக்கப்படாமல் தனியாக உள்ளது. அதன் தரை எல்லைகளில் போலந்து மற்றும் லித்துவானியா ஆகிய நேட்டோ நாடுகள் உள்ளன. கலினின்கிராட்டுக்கும் ரஷ்யாவின் பிரதான பகுதிக்கும் இடையே போலந்து, லாட்வியா மற்றும் லித்துவானியா ஆகிய நேட்டோ நாடுகள் உள்ளன. அதனால் தான் ரஷ்யா கலினின்கிராட் பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. போலந்து எல்லையிலிருந்து வெறும் சில மைல்கள் தொலைவில் அமைக்கப்படும் அந்த தகவல் தொடர்பு ஆண்டனா வளாகம் பற்றிய தகவல்கள் உக்ரைன் போரையும் கடந்து மாஸ்கோவின் ராணுவ நோக்கங்கள் குறித்து நேட்டோவின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை எச்சரிக்கை அடைய செய்கின்றது. கலினின்கிராட் பிராந்தியத்தின் செர்னியாகோவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள தகவல் தொடர்பு ஆண்டனா வளாகத்தின் கட்டுமானம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது. இது சிக்னல் உளவுத்துறை அல்லது தகவல் தொடர்புக்காக வடிவமைக்கப்பட்ட ராணுவத்தர ஆண்டனா வரிசையாக வளர்ந்துள்ளது. இந்த மாதம் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மார்ச் 2023க்கும் இந்த மாதத்திற்கும் இடையே ஆண்டனா வரிசையின் வளர்ச்சியை காட்டியது. இது 5200 அடிக்கு மேல் விட்டம் கொண்டுள்ளது. கண்டெய்னர் 29B6 என அழைக்கப்படும் இந்த OTH ரேடார் ரஷ்யா முழுவதும் ஒரு பெரிய ரேடார் அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இந்த அமைப்பு பொதுவாக ஒரு சிக்னல் கடத்தும் தளம் மற்றும் சிக்னல் பெறும் தளம் இரண்டையும் உள்ளடக்கியது. ஆனால் கலினின்கிராட்டில் பரிமாற்ற தளம் மட்டுமே அடையாளம் காணப்பட்டது. தளத்தின் வட்ட வடிவம் OTH ரேடார்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பது குறித்து கேள்விகள் உள்ளன. இருந்த போதிலும் ரஷ்யாவின் பிற பகுதிகளில் உள்ள மற்ற அனைத்து அறியப்பட்ட கண்டெய்னர் 29B6 அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது இதன் வடிவமைப்பு அதன் தனித்துவத்தை வேறுபடுத்தி காட்டுவதாக உள்ளது. கலினின்கிராட்டில் உள்ள தளத்தின் திறன் என்ன என்பதை இப்போது கூறிவிட முடியாது. காரணம் அது இன்னமும் இயங்க தொடங்கவில்லை. ஆனால் இது 8 ஆண்டனா தொகுப்புகளை வைத்திருக்கிறது என்பது சேட்டலைட் படங்களில் தெரிகின்றது. இவற்றில் 6 சிக்னல் நுண்ணறிவு அதாவது சிக்கின் செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான குரூப் அமைப்புடன் நெருக்கமாக ஒத்துப்போகும் விட்டம் கொண்டவை. 5200 அடி மற்றும் அதற்கு மேற்பட்ட விட்டம் கொண்ட பெரிய ஆண்டனாக்கள் நீர்மூழ்கி கப்பல்களுடன் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். இவை மிக குறைந்த அதிர்வெண் பரிமாற்றத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக தெரிகின்றது. மிக குறைந்த அதிர்வெண் மற்றும் குறைந்த அதிர்வெண் பட்டைகளை உள்ளடக்கியதன் மூலம் ரஷ்யாவின் கலினின்கிராட் தளம் பால்டிக் கடல் மற்றும் வடக்கு அட்லாண்டிக்கில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் கிழக்கு ஐரோப்பா முழுவதும் நேட்டோ தகவல் தொடர்புகளை இடைமறைக்க முடியும் என்றும் ராணுவ வலைதளமான ஆர்மி டெகாக்னி தெரிவித்துள்ளது. லித்துவானிய பாதுகாப்பு அமைச்சர் டோவிலே ஷகாலியன் பால்டிக் செய்தி சேவை BNSல் கொடுத்த நேர்காணலில் கலினின்கிராட் தளம் கடலில் உளவு பார்ப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான்வெளியில் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறியும் நோக்கம் கொண்டது என்று கூறினார். ரஷ்யாவில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய பாதுகாப்பு கட்டுமானங்களுக்கும் 2023ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. இது மாஸ்கோ அமைதியை நாடவில்லை, மாறாக ஐரோப்பா மற்றும் அதன் நட்பு நாடுகளுடன் ஒரு பெரிய மற்றும் நீடித்த மோதலுக்கு தயாராகி வருகிறது என்பதை காட்டுகிறது என்றும் டோப்னி குறிப்பிட்டார். போலந்து வான்வெளியில் ரஷ்ய ஆளற்ற விமானங்களின் ஊடுருவல் ரஷ்யாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே பதட்டங்களை அதிகரித்து வருகின்றது. மறுபக்கத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு கடிதத்தில் நேட்டோ நட்பு நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய தடைகளை விதிக்கும் என்று அதில் குறிப்பிட்டார். ஆனால் அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்டால் மட்டுமே அமெரிக்க தடை விதிக்கப்படும் என்றும் கூறினார். ட்ரம்ப் கடிதத்தின் அவர் மேலும் குறிப்பிட்ட போது அனைத்து நேட்டோ நாடுகளும் ஒப்புக்கொண்டு அதே காரியத்தை செய்ய தொடங்கும் போது ரஷ்யா மீது பெரிய தடைகளை விதிக்க நான் தயாராக இருக்கின்றேன். அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது ரஷ்யா அதிக அழுத்தத்தை சந்திக்கும். உங்களுக்கு தெரியும், வெற்றி பெறுவதற்கான நேட்டோவின் உறுதிப்பாடு 100%க்கும் குறைவாகவே உள்ளது. சில நேட்டோ நாடுகள் ரஷ்ய எண்ணெய் வாங்குவது அதிர்ச்சி அளிக்கின்றது. இது ரஷ்யாவை விட உங்கள் பேச்சுவார்த்தைகளை, நிலைப்பாட்டையும் பேரம் பேசும் சக்தியையும் பெரிதும் பலவீனப்படுத்துகின்றது.
எப்படி இருந்தாலும் நீங்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்த தயாராகும் போது நான் ரஷ்யாவுக்கு தடை விதிக்க தயாராக இருக்கின்றேன். எப்போது என்று சொல்லுங்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டுள்ள மற்றொரு விஷயம், வலிமையை காட்டும் விதமாக சீனா மீதான இறக்குமதி வரியை கணிசமாக அதிகரிக்க நேட்டோ நாடுகளுக்கும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் சீனா மீது 50 முதல் 100% இறக்குமதி வரியை நேட்டோ நாடுகள் விதிக்க வேண்டும். ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போர் முடிவுக்கு வந்த பின்னர் சீனா மீது 50% முதல் 100% இறக்குமதி வரியை முழுமையாக நீக்கிவிடலாம். இந்த இறக்குமதி வரியை நேட்டோ ஒரு குழுவாக விதிக்க வேண்டும். அது ரஷ்யாவின் இந்த கொடிய ஆனால் அபத்தமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் கூறினார். அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் கடல்சார் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி மற்றும் டீசல் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களுக்கு தடை விதித்ததாக CNN செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய பெட்ரோலிய எரிபொருட்கள் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை தொடர்ந்தும் இறக்குமதி செய்கின்றன. ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் பல முறை கூறியுள்ளார். நேற்று ஃபாக்ஸ் நியூஸின் ஃபாக்ஸ் அண்ட் பிரான்சிடம் வங்கிகள் மீதான தடைகள் மற்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது மேலதிக இறக்குமதி வரிகளை அவர் மிகவும் கடுமையாக பரிசீலித்து வருவதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் மீது இறக்குமதி வரியை ஏற்கனவே 50% இரட்டிப்பாக்கியுள்ளார். இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தியதை ஒப்புக்கொண்டார். நேட்டோ நாடுகள் இந்த நடவடிக்கைகளை எடுக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இது அவர்களின் தற்போதைய இறக்குமதி வரி கொள்கைகளிலிருந்து மிகப்பெரிய விலகலை குறிக்கும். இந்த வார தொடக்கத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு ஐரோப்பிய பிரதிநிதிகள் குழுவுடன் ஜனாதிபதி பேசிய போது சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் 50 தொடக்கம் 100% இறக்குமதி வரி விதிக்குமாறு அவர் அவர்களை தூண்டினார் என்று உரையாடல்களை நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்தனர். ஆனால் குறிப்பாக சனிக்கிழமை தனது நேட்டோ சகாக்களுக்கு ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தில் இந்தியா குறிப்பிடப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையை நடத்துவதில் இறுதி கட்டத்தில் உள்ளது. எனவே அவர்கள் அதற்கு இணங்குவது சாத்தியமில்லை. மாஸ்கோ உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை நடத்துவதற்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெட்ரோலியத்தை வழங்கும் மிகப்பெரிய சப்ளையராக ரஷ்யா இருந்தது. அதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் கடல்சார் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிகள் மற்றும் டீசல் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளது. இதன் விளைவாக 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் ஐரோப்பாவுக்கான எண்ணெய் இறக்குமதி $1.72 பில்லியன் குறைந்துள்ளது. இது 2021 ஆண்டிலிருந்து அதே காலாண்டில் $16.4 பில்லியன் இருந்தது என்று யூரோஸ்டாட்டின் சமீபகால தரவுகள் தெரிவிக்கின்றன. 2021 முதல் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதியில் ரஷ்யாவின் சந்தை பங்கை ஐரோப்பிய ஒன்றியம் சிறிது குறைத்துள்ளது. 2025 ஆண்டு 22%இலிருந்து 19% குறைந்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதி சந்தை பங்கையும் பெரிதும் அதிகரித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளில் அமெரிக்கர்களின் பங்காளியாக இருந்த ஐரோப்பிய ஒன்றியம் 2024 ஆண்டு ரஷ்யாவிலிருந்து $41.9 பில்லியன் பொருட்களை இறக்குமதி செய்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் புள்ளி விவர நிறுவனத்தின் தரவு காட்டுகின்றது. கடந்த வாரம் ட்ரம்ப் சந்திப்புக்கு பின்னர் ஐரோப்பிய அதிகாரிகள் சீனா அல்லது இந்தியா மீது புதிய இறக்குமதி வரி விதிக்க வாய்ப்பில்லை என்று கூறினார்கள். ஏனென்றால் இறக்குமதி வரியை பயன்படுத்துவதை அவர்கள் அணுகும் விதம் அப்படியல்ல. மேலும் ஐரோப்பியர்கள் பொதுவாக வர்த்தக போர்களில் குறிப்பாக சீனாவுடன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பதிலாக நேட்டோவுக்கு ரஷ்ய எண்ணெய்க்கு தடை விதிக்கும் கோரிக்கையை விடுப்பதன் மூலம் சீனா மற்றும் இந்தியாவுக்கு பின்னர் ரஷ்யாவின் 3வது பெரிய எண்ணெய் வாங்கும் நாடான துருக்கியை அந்த கோரிக்கைகளில் ட்ரம்ப் சேர்க்கின்றார். ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியாவை தவிர ஐரோப்பிய ஒன்றியம் பெரும்பாலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குதல்களை நிறுத்தியுள்ளது. ஆனால் துருக்கி இன்னமும் ரஷ்யாவின் ஒரு வாடிக்கையாளராக உள்ளது. சனிக்கிழமை ரஷ்யா உக்ரைனை தாக்கிய போது ரொமேனியாவின் வான்வெளிக்குள் நுழைந்த ஒரு ஆளற்ற விமானத்தை இடைமறித்ததாக ரொமேனிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்ய விமான தாக்குதல்களை நடத்தி வந்த உக்ரைன் எல்லையில் வான் நிலைமையை கண்காணித்துக் கொண்டு வந்த 2 F-16 போர் விமானங்கள் ஆளற்ற விமானத்தை கண்டறிந்தன. டானூப் நதிக்கரையிலும் ரொமேனியா உக்ரைன் எல்லையிலும் உள்ள செலியா வெச்சேவின் தென்மேற்கு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ராடாரில் இருந்து இறங்கும் வரை ரொமேனிய விமானிகள் ஆளற்ற விமானத்தை கண்காணித்தனர். ஆளற்ற விமானம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு மேல் பறக்கவில்லை அல்லது மக்களுக்கு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று அமைச்சு கூறியது. உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஆளற்ற விமானம் நேட்டோ வான்வெளியில் சுமார் 50 நிமிடங்கள் பறந்ததாக கூறினார். ரஷ்ய ராணுவம் தங்கள் ஆளற்ற விமானங்கள் எங்கு செல்கின்றன, எவ்வளவு நேரம் வானில் இயக்க முடியும் என்பதை சரியாக அறிந்திருக்கின்றது. அவர்களின் வழித்தடங்கள் எப்போதும் கணக்கிடப்படுகின்றன. இது தற்செயல் நிகழ்வு, தவறு அல்லது சில கீழ்நிலை தளபதிகளின் முயற்சியாக இருக்க முடியாது. இது ரஷ்யாவின் போரின் வெளிப்படையான நேட்டோ விரிவாக்கம் என்று செலன்ஸ்கி குறிப்பிட்டார்.
இந்த வார தொடக்கத்தில் போலந்து வான்வெளியில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் ஊடுருவியதை தொடர்ந்து இப்போது ரொமேனியாவில் இடைமறைப்பு ஏற்பட்டுள்ளது. போலந்து சம்பவத்துக்கு பின்னர் நேட்டோ அதன் கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்தி ஒரு நடவடிக்கையின் தொடக்கத்தை அறிவித்தது. நேற்று சனிக்கிழமை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ போலந்தின் ஊடுருவல் ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் துரதிருஷ்டவசமானது என்றும் ஆபத்தானது என்றும் கூறினார். அந்த ஆளற்ற விமானங்கள் நேட்டோ வான்வெளியில் செல்ல நோக்கம் கொண்டவையா என்பதை அமெரிக்கா இன்னமும் மதிப்பிட்டு வருவதாக அவர் கூறினார்.